பிரசாந்த் கிஷோரின் ஜோடியாக தமிழ் நட்சத்திரம் விஜய். வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோருடன் ஆலோசனை நடத்தியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சூப்பர் ஸ்டார் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடன் அரசியலில் குதித்துள்ளார். அடுத்த மாநில தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட அவர் திட்டமிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை மீறியதற்காக ஆளும் திமுகவை விஜய் தொடர்ந்து கடுமையாக கண்டித்து வருகிறார். தளபதி 69 படமாக கடைசியாக நடிக்கும் விஜய் முழுநேர அரசியலில் ஈடுபட தயாராகி வருகிறார். 2026ஆம் ஆண்டு மாநில தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் விஜய் தனது கைப்பாவைகளை நகர்த்தி வருகிறார். பொதுக்கூட்டங்களை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் விஜய் இப்போது பிரசாந்த் கிஷோரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டில் இது ஒரு சுவாரஸ்யமான முன்னேற்றமாகும். ஏனெனில் மாநிலம் பெரும்பாலும் பிராந்திய கட்சிகளுக்கே வாக்களிக்கிறது. ஏற்கனவே திமுகவிற்கு தேர்தல் வியூகம் வகுத்து குழுவில் ஆதவ் அர்ஜுனா பணியாற்றிய அனுபவம் உள்ள நிலையில் தற்போது தவேக கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கும் பணியிலும் மும்முரம் காட்டி வருகிறார். இதற்கிடையில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் விஜய் இடையிலான நேரடி சந்திப்பிற்கு ஆதவ் அர்ஜுனா சில நாட்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் அவரை பிரசாந்த் கிஷோர் நேற்று திடீரென சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். ஏற்கனவே தவேகாவின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என விஜய் கூறியுள்ள நிலையில் தவேகாவின் கூட்டணி தொடர்பாக வியூகங்களை வகுத்து கொடுப்பது தொடர்பான விஷயங்கள் இந்த சந்திப்பில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம், எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கலாம், எது போன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம், எந்த பிரச்சனையை கையில் எடுக்கலாம், எது போன்ற விஷயங்களுக்கு களத்தில் இறங்கி போராடலாம், அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் சுற்றுப்பயணத்தில் எதை முன்னிறுத்தி எங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர். பின்னர் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் தனியாக சிறிது நேரம் ஆலோசித்துள்ளனர். பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே திமுகவிற்கு வியூகங்களை வகுத்து கொடுத்து திமுகவின் வெற்றிக்கு பங்காற்றியுள்ளார். மேலும் தேசிய அளவில் பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு தனது ஐபேக் நிறுவனம் மூலம் வியூகம் வகுத்து கொடுத்து வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக வியூகங்களை வகுக்க அதிமுக சார்பில் பிரசாந்த் கிஷோரை பேசி முடித்திருப்பதாக கூறப்படும் நிலையில் விஜய் பிரசாந்த் கிஷோர் இடையிலான சந்திப்பு முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தனது தளத்தை இழந்து வரும் நிலையில் திமுகவை எதிர்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். மேலும் முதல்வர் பதவியிலும் கவனம் செலுத்தி வருகிறார். 2026 தேர்தலுக்கான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து பணியாற்ற ஒரு ஒப்பந்தம் போடப்படும் என்றும் பேச்சு நிலவுகிறது. விரைவில் தமிழ்நாட்டில் பாத யாத்திரை அல்லது பேருந்து யாத்திரை மேற்கொள்ள விஜயை PK தயார்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.